வலைதளம்னா வர வர ரொம்ப பயமா இருக்குங்க. எப்பவுமே பயமா தான் இருக்கும். ஆனா இப்ப வந்து ரொம்ப பயமா இருக்கு. அப்ப அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எதுவுமே தெரியாது. யாராவது வீடியோ போட்டா நமக்கு வந்து வேடிக்கை பார்ப்போம், பிடிச்சா பார்ப்போம், பிடிக்காத லைக் பண்றோம் என்ன கூட தெரியாம நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். இப்பெல்லாம் அப்படி இல்லைங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜா போயிட்டு இருக்கு. 5 வயசு குழந்தை இருந்து 2 வயசு குழந்தை இருந்து எல்லாமே செல்லு பாக்குறாங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப நம்ம பொம்பளையா இருந்தோம்னா நம்ம வீட்டுல இருக்க 4 செவத்துக்குள்ள மட்டும் தான் நம்ம இருக்கணும். அதை தாண்டி நம்ம வலைதளத்தில் வெளியே வந்தோம்னா பாக்குறவங்க கண்ணோட்டம் ஒரே மாதிரி இருக்காது, யோசிக்கிறவங்களோட மனசும் ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்ஸ்டாகிராம்ல நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுக்கு நல்ல விதமா தாங்க வீடியோ போட்டேன். அதுக்கு வந்து ஒருத்தன் போடிங்கிறான், ஒருத்தன் வாடிங்கிறான், ஒருத்த கருவாச்சிங்கிறான், ஒருத்தி குண்டிங்கிறான். இதெல்லாமே ஆம்பளைங்க தான் பேசுறது. வீட்டுல இருக்கிற பொம்பளைங்க எப்படி இருந்தாலும் எது இருந்தாலும் அதை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா வலைதளத்துல யாராவது பொம்பளைங்க வந்துட்டாங்கன்னா அவங்களை கழிவு ஊத்துறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. கழிவு ஊத்துறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற பொண்டாட்டியும் பொம்பளை தான், அவ பெத்த அம்மாவும் பொம்பளை தான். அவங்களோட அம்மாவும் உங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியா பாக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு அடுத்த வீட்டு பொண்ணு ஒரு மரியாதையாவது கொடுத்து பேசுங்க. வலைதளத்துல வர எல்லா பொம்பளையும் வந்து கெட்டவங்களும் கிடையாது, வலைதளத்துல வராம இருக்க அத்தனை பொம்பளையும் நல்லவங்களும் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒழுக்கமா உன்னோட செல்லு உன்னோட நெட்டா இருந்தா நீ ஒழுக்கமா உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு. பிடிச்சா ஒரு வீடியோ பாரு, பிடிக்காட்டி தள்ளி விட்டு போ, சரியா? அதை விட்டு போட்டு தேவையில்லாம வந்து பேட் கமெண்ட் பண்ணினா கிழிச்சு தோரணம் கட்டி விட்டுருவேன். முதல்ல இந்த வலைதளத்துல வரவே கூடாது. ஒண்ணு நான் சொல்றேன் புரிஞ்சுக்குங்க. அவுத்து போட்டு பொம்பளைங்க நிறைய பொம்பளைகளுக்கு மானம் போறது காரணமே இன்னொரு பொம்பளைங்க தான். அவுத்து போட்டு ஆடுறது, பச்சை பச்சையா பேசுறது, ஒரு நல்ல விதமா ஒரு நல்லபடியா ரீச் ஆகி கொண்டு போகணும். நம்ம எல்லாருக்கும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்லது கெட்டது சமைக்கிற வீடியோ போடுறது, காய்கறி வீடியோ போடுறது. இந்த மாதிரி நான் காய்கறி பிசினஸ் பண்றேன், இந்த மாதிரி இந்த இடத்துல நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு தேவைன்னா உங்க வீட்டு விசேஷங்களுக்கு வாங்கிக்கன்னு சொல்றதுக்கு தான் நான் முதல்ல வீடியோ போட ஆரம்பிச்சேன். நான் ஒண்ணு அவுத்து போட்டு ஆடுறதுக்காக நான் டான்ஸ் போறதுக்காக வீடியோ போடல. அது முதல்ல புரிஞ்சுக்கங்க, சரியா? புரிஞ்சுக்குங்க. எல்லா ஊர்ல இருக்கிற எத்தனை பேர் அவுத்து போட்டு ஆடுறாங்க, அது யானு வாயை திறந்து வேடிக்கை பார்க்க போறீங்க? நாக்குல வாயை திறந்து கொசு போதா ஈ போதான்னு தெரியாம பாக்குறீங்க. ஒழுக்கமா வீடியோ போற பொம்பளை ஏறி பிடிச்சிட்டு வந்துருவீங்களாடா நீங்களா? பேட் கமெண்ட் போற நாய்களா? நல்ல விதமா உங்க வீட்டு பொம்பளை மாதிரி அடுத்த பொம்பளை பார்க்கணும் ஒரு அறிவே வராது அவங்களுக்கெல்லாம். வலைதளத்துல வர அத்தனை பொம்பளையும் மோசம் தான். ஆனா ஒருத்தி கூட நல்லது கிடையாது. அப்படித்தானே நீங்களோட எண்ணம் கருத்துலாம்? போய் பாருங்கடா, உங்க வீட்டுக்கு இருக்கிற பொம்பளைங்க போய் பக்கத்து வீட்டுல பேசுறாங்களா, எழுத்து வீட்டுல பேசுறாங்களா, ஊருக்குள்ள பேசுறாங்களா, உங்க வீட்டு பொம்பளை போய் பாருங்க. வலைதளத்துல வர பொம்பளைங்க அத்தனை பேர் மோசம் கிடையாது, வலைதளத்துல வராத பொம்பளைங்க அத்தனை பேர் நல்லவங்களும் கிடையாது. எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. போய் பாருங்க. முதல்ல தப்பு கமெண்ட் போறது எழுதும் போது நிப்பாட்டுங்க.